மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட் பத்தி சில விஷயங்கள் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் நிறைய பேர் புதுசா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் 1 இயரா 2 இயரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்குலாம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச போன 6 மாசமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டாக் எப்படி பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், டீப் டைவ் அடிக்க தேவையில்லை. ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனேவே நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் சில ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். ரெக்கமெண்டேஷன் பார்த்து எப்பவுமே ஸ்டாக் வாங்காதீங்க. நான் டெய்லி பேப்பரில் கூட பார்க்குறேன். இன்னைக்கு கூட தினமலரில் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஸ்டாக் வாங்குங்க, இந்த ஸ்டாக் வாங்க, அப்படிலாம் எதுவுமே போகாதீங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. அந்த கம்பெனியோடைய என்ன தன்மை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் நம்ம போகலாமா வேணாமா, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். முந்தினத்து ஐடிசி பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு கிளாரிட்டி வீடியோ கொடுத்துருந்தோம். கமெண்ட்ஸில் இருந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷரே குறைஞ்சிது. ஏன்னா நான் சொல்லணும்னு வந்த பல விஷயங்கள் முதல் வீடியோவில் சொல்லாமல் கூட போயிருக்கலாம். பட் அந்த கமெண்ட்டை படிக்கும்போது என்ன நிறைய பேர் சொன்னீங்க, கமெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க, நெகட்டிவ் கமெண்ட். அப்படி கிடையாது, அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்களை கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா பெட்டராக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கான விஷயத்த சொல்லும் பொழுது நாளைக்கு அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட்டராக கொண்டு போவாங்க நம்பிக்கையில் தான். எனிவே நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாக்களில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். பின்னாடி பேக் ட்ராப்பில் பார்த்தோன்னா 2 குரூப் அடிச்சுப்பாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் திருவிழா கண்டினியூஸாக நடக்கும். இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே தலைகீழ் திரும்பி இருக்கு. 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அமெரிக்காவும் ஈரானும். ஆனால் நம்ம ஊரில் Q1 ரிசல்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்து திருவிழா கோலம் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனை நோக்கி நகருது. பட் இதனால வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் எடுத்துருமா அப்படின்னா, மார்க்கெட் இப்போவும் சைட் வேல தான் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால எப்பப்பெல்லாம் குறையுதோ, அதாவது ஒரு பெரிய பெரிய டிப் விழுதோ, அந்த டிப்ல எல்லாம் பெட்டர் கன்சன்ட்ரேஷனை நீங்கள் வாங்காமல் விட்ட சில ஸ்டாக்ஸை பெட்டராக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கோல்டு கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட $4000 பெர் அவுன்ஸ் $3989 கீழே வந்தாச்சு. ரூபா வேல்யூவும் அது பாதாளத்துக்கு வந்தாச்சு. $96.34 வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன் சொல்லணும், இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, மார்க்கெட்டோடைய பல்ஸை பிடிக்கும்னா கோல்டோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எப்போவுமே கோல்டு வந்து ஒரு பக்கம் ஸ்லட்ஜ் ஆகுது, கீழ் நோக்கி நகருது அப்படின்னாலே மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். $13,100 இன்னைக்கு கோல்டு பிரைஸ். அதாவது நேற்று பார்க்கும்போது ஆன்லைன் பிரைஸ் 13,150 ஆகும். இப்போ 13,100 22 கேரட் சொல்றேன். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $13,065 இன்னைக்கு கோல்டு ரெடிலி அவைலபிள் ஃபார் சேல்ஸ். நிஃப்டி 24,276. ஏற்கனவே நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். 24,000க்கு மேலே நிஃப்டி ஸ்டாண்டப் கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் யார் பண்றாங்க, அகைன் அதை யார் தாங்கி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2 பேர் வருவாங்க. ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, ரீட்டைலர்ஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணங்கள் அதெல்லாம் உள்ள வருதுன்னு நம்ம சொல்றோம். பட் ரொம்ப மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் எக்ஸிட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் என்ஆர்ஐஸ் கைப்பிடிச்சு தூக்குறாங்க. இப்போ என்ஆர்ஐஸ் வந்து எஃப்ஐயில் வரமாட்டாங்க. இது புரியுதா உங்களுக்கு? என்ஆர்ஐஸ் எஃப்ஐயில் வரமாட்டாங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ இல்லை டைரக்ட் ஸ்டாக் மூலமாகவோ அவங்க கன்சிடர் பண்ண என்ன ஆகும்னா மார்க்கெட் மேல் நோக்கி நகரும் அப்படிங்கிறத இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல க்ரோத் இருக்குது. செமிகண்டக்டர், ஏஐ, டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் நம்ம பேசியிருந்தா ஹெல்த் கேர், இவங்கெல்லாம் இன்னைக்கு என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் மேலே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ மார்க்கெட் எப்பத்துலேருந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்டை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் வேகமாக விழுந்துட்டு இருந்தது. அதாவது 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் எல்லாம் விழுந்ததை நம்ம கவனிச்சிடும். ஆனால் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த 1000 பாயிண்ட் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் விழுறது எல்லாமே நின்று ஒரு 200 100 150 இந்த மாதிரி ஏறுங்கிறத அப்படிதான் எடுத்துட்டு வருது மார்க்கெட்னா. அப்போ அதோட மூட் மாறி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அந்த சண்டை நின்றுச்சுன்னா இன்னுமே பெட்டராக இது மூவ் ஆகும். பட் சண்டை நடந்தாலும் நடக்கலனாலும் மார்க்கெட் ஏறத்தான் போகுது. அடுத்த வருஷம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேன் இல்லையா? இப்போ ஹெல்த் கேர், நம்மளாம் ஹெல்த் கேர் ஃபார்மா தான் நமக்கு மனசில் நிற்கும். பொதுவாகவே நம்ம போர்ட்ஃபோலியோவை அலங்கரிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன் ஃபார்மாவோ, ஜைடஸோ, டாக்டர் ரெட்டியோ இந்த மாதிரியான பிராண்டெல்லாம் நிறைய நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். பட் நான் நடுவில் அப்பப்போ உங்களுக்கு அப்போலோ பற்றி ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போலோவில் கவனிச்சோம்னா ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு புரியும். இது கூட உடனே அப்போலோ தூக்கி வச்சு பேச தயவு வந்துடாதீங்க. அப்போலோ தூக்கி வச்சு பேச ஒரு ட்ரெண்ட் சொல்கிறேன். சண்டை நடக்கிற நேரங்களில் கூட சில ஸ்டாக்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த செமிகண்டக்டர், அப்புறம் ஏஐ, டேட்டா சென்டர், ஹெல்த் கேர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேல் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்களை அதிகமாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ அப்போலோவில் என்ன விஷயத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே உங்களுக்கு 20% growth. அப்போ 20% ஷேர் ப்ரைஸ் மட்டும் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது.
பேரலெல்லாம் அவங்களுடைய இன்கமும் அதே 20% குரோ ஆயிருக்கு. நல்லா பார்த்துங்க, மார்ச் 2025 இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் 414 கோடி. இப்போ போன மார்ச் 2026 551 கோடி. 414 கோடியிலேருந்து 551 கோடிங்கிறது கிட்டத்தட்ட நான் எக்ஸாக்டாக சொல்லலை, கிட்டத்தட்ட 25-30% growth. ஃபண்டமெண்டல் growth. ஃபண்டமெண்டலும் க்ரோ ஆகி ஸ்டாக் ப்ரைஸும் க்ரோ ஆனால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே. அப்போ மார்ச் ஏப்ரல்லாம் போகிறோம், என்ன தான் ஃபண்டமெண்டலாக க்ரோ ஆன கம்பெனியாக இருந்தால் கூட அந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் மார்க்கெட். அப்போ அதே மாதிரி இதுலையும் நடந்திருக்கானா? எஸ், நடந்திருக்கு. அப்போ இதுதான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் தன்மையை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிடரேஷனை நான் ஸ்டாப்பாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த சேல்ஸில் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது அதை பாருங்கள். ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க, சேல்ஸ் வாங்க. 5500 கோடி சேல்ஸ். எப்போ? போன 2025 மார்ச் மாதம் அந்த குவார்ட்டருக்கான சேல்ஸ். இப்போது எவ்வளோன்னா 6600 கோடி. அப்போ 1100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ? 20%. சேல்ஸில் 20%, ஷேர் ப்ரைஸில் 20%. இப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பார்த்து தான் வாங்குறீங்கன்னா தென் யூ ஆர் டூயிங் பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு அப்போதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். மேபி ஐடிசியில் ஏதோ உங்களுடைய வருத்தம் எனக்கு புரியுது. 1-2 பேருக்கு நஷ்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்படிலாம் நம்ம பார்க்கலையேங்கிறது தான் நான் என்னுடைய ப்ரெஷர், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கே கூட சொல்கிறேன், ஐடிசி ஸ்டாக் வளராதுன்னா நான் சொல்லவே இல்லை. ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது இந்த மாதிரி டபுள் சைடாக வளருதா, ஃபண்டமெண்டலாக வளர்ந்து ஸ்டாக் ப்ரைஸை வளருதான்னு பாருங்கள். ஒருவேளை ஃபண்டமெண்டல் வளராமல் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் வளர்ந்ததுன்னா அது என்றைக்காக இருந்தாலும் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கும், டுவர்ட்ஸ் ஃபண்டமெண்டல் நோக்கி நகரும். அதுதான் அங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். எனிவே, இப்போ விப்ரோ பாருங்கள், இப்போவும் பைபேக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 27 விப்ரோவுடைய என்னது டிவிடெண்ட் ₹2 கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், பரவாயில்லையே பைபேக் முடிஞ்ச கையோட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் மக்கள் ஆனால் ஷேர் ப்ரைஸில் அந்த இம்பாக்டே இல்லை பாருங்களேன். டிவிடெண்ட் கொடுக்குறான்னு சொன்னதுக்கப்புறமா ஷேர் கீழே நோக்கி நகர்றது. அப்போது ஏன் அது அப்படின்னா, இங்கே வாங்க, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள். போன வருஷம் சேல்ஸ் எத்தனாயிரம் கோடி? 22,000 கோடி. அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு 10%, 15% இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அந்த கவனிங்க 24,400 கோடியாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எது அப்டேட் ஆகலன்னு கவனிங்க, கீழே பார்த்தீங்கன்னா புரியும். நெட் ப்ராஃபிட் 3,300 கோடி நெட் ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ? அதே 3,300 கோடி. அப்போ ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நடுவில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகி இப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கா? அவ்வளோ எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்டாக்னட்டாக நிற்கிது பாரு. 4 குவார்ட்டருமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும். அப்போ இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஒரு இடங்கள்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது நல்லா போகும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ ஹெட். அது போகுன்ற கான்ஃபிடன்ஸ் குறையுதுன்னா ப்ளீஸ் கெட் அவுட். நான் உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது ஒரு ஸ்டாக்லேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லித்தரேன். ஏபிபி பாருங்க, கன்சிஸ்டண்ட்டாக திடீர்னு ஒரு வாரமாக மேல் நோக்கி நகர்ந்தது. அதே மாதிரி டிக்ஸான் டெக்னாலஜியும் மேல் நோக்கி நகர்ந்து. என்னடா இவனுக்கு 2 பேரும் மட்டும் மேலே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கெலாம் மேனுஃபேக்சரிங்க்குன்னு ஒரு மானியம் கொடுப்பாங்க. 2% என்னமோ நினைக்கிறேன் அந்த மானியம். அந்த மானியமும் ப்ளஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்குன்னு தனியாக ஒரு பெரிய 1.9 lakh crores வந்து ஒதுக்கி இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கெலாம் பணம் கொடுக்க சொல்லி, மொபைல் அண்ட் செமிகண்டக்டர் இந்த விஷயத்துக்கு. அப்போ இதில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஏபிபியும் டிக்ஸானும் இப்போ பெரிய பெரிய யூனிட்ஸை போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தான் தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிக்ஸன் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். செமிகண்டக்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,27,000 கோடி. இதில் சிப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். அது இல்லாமல் நான் சொன்னாலே மொபைலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 62,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இதே பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்க்காக. ஓகே, அப்போ இந்த டிக்ஸான ஏபிபி ஏன் மேலே நோக்கி நகருது? இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாக, நேரடியாக 60,000 பேருக்கும், மறைமுகமாக கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 50% கூட நடந்ததுன்னா சந்தோஷம் தான். எதிர்காலத்தில் இந்த நிறுவனங்கள்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ டிக்ஸான் என்ன கம்பெனி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ இந்த ஆஃபர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதன் மூலமாக அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிலையும் சரி, அவங்களுடைய earning per shareலையும் நல்ல ஒரு சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியுங்கிறதுனால அது மேல் நோக்கி நகர்ந்துச்சு. அடுத்தது ஏபிபி இந்தியாங்கிறது நமக்கு இந்தியாவில் இருக்க கம்பெனியில் அவங்க ஏபிபி லிமிடெட்னு ஒரு ஃபாரின் கம்பெனியும் இருக்குது. அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் ஆர்டர் புக்கில் 85% அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கணிசமாக ஏபிபி இந்தியா லிமிடெடுக்கு வருங்கிற நம்பிக்கையிலும் ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவுக்குள்ளேயே அதுக்கு உண்டான மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் இருக்கிறதுனால அதை வெளியே பண்ணுறதை விட இங்கே பண்ணுறது லாபம்னு நினைக்கிறாங்க. மேன் பவருமே மொரோவர் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் தான் இந்த கம்பெனி ரெண்டும் ஏன் மேல் நோக்கி நகர்த்துதுங்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட 41 மடங்கு, கிட்டத்தட்ட 42 மடங்குன்னு நினைக்கிறேன், ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஐபிஓ கொண்டு வந்தாங்க. அது எத்தனை மடங்கு சொல்ல, 41-42 மடங்குக்கு மேலே
சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு அலர்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். கச்சா எண்ணெய். ஸோ இப்போ நான் லாஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு பாயிண்டோட சேர்த்து சொன்னேன். கச்சா எண்ணெய் என்னதான் ஹார்மோஸ்ல பிரச்சனை இருந்தாலும் கூட கச்சா எண்ணெய் நமக்கு வேற ஒரு வழியாக கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போவும் மார்க்கெட்டில் கவனிச்சுன்னா சண்டை நிற்கவே இல்லை. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் $86 வரைக்கும் போனது கொஞ்சம் ஒரு $2 குறைஞ்சி $84 $84 அப்படி உங்களுக்கு வந்து பெர் பேரலுக்கான காஸ்ட் வந்து நிற்குது. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த தேவை குறைஞ்சிட்டே வருது. இவி பக்கம் மக்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக அதோட நெசசிட்டி குறையும். அப்போ அங்கே சப்ளை இருந்துகிட்டே இருக்கும், அதோட டிமாண்ட் குறைஞ்சிடும். இப்போ விற்கலைன்னா எப்போ விற்பீங்க அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய க்ரூட்ஸை முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் பம்பின் பண்ணி இந்த ரேட்டை, அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு நாள் இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டுமே நம்ம ஊர்லேயே இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்பீட் ஆஃப் இது வந்து ரேஷ்னலாக குறைஞ்சிரும். நீங்களே பார்த்து இன்னுமே சொல்கிற ஒரு பாயிண்ட்டு, இன்னைக்கு 11 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது 22 கோடி இல்லை 25 கோடி டிமேட் அக்கௌண்ட்டாக மாறும். ஏன்னா ஜென்சிஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எஃப்ஐஏ நம்பிலாம் இருக்க தேவையில்லை. ஜென்சிலாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுமே பெரிய பெரிய இன்வெஸ்டராக மாறுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும். நான் வந்து பெரிய ரேட் ஏறிடும்னு சொல்ல வரல, பட் ஸ்டெபிலிட்டி வந்துடும் இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அறியாமையில் இருந்தோம். நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்க முடியும். 2005க்கும் 2015க்கும் 2025க்குமே நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கிறதுனால 2035 45 இந்த ஃப்ரேம்லலாம் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க, தாராளமாக கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே கவனிச்ச மாதிரி தான் அங்கே ஃபெட் வந்து ரேட் ஏற்ற போகிறேன்னு சொல்லி அந்த புலி வருதுன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்பி பல பேர் இந்தியன் பீப்புள் சொல்கிறேன், என்ஆர்ஐஸே யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால அதான் காரணம், அங்கே பயம். அப்போ என்ன பண்ணால் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். செமிகண்டக்டர் நான் ஏற்கனவே சொன்னது தான், செமிகண்டக்டர்ங்கிறது ஒரு மோனோபோலியாலாம் இருந்துட முடியாது. அது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் மார்க்கெட்டில். இப்போ பாருங்கள், சைனாவும் சரி இந்தியாவும் சரி அது சம்மந்தமான யூனிட்ஸ் போட்டுட்டோன்னும் போது அவங்க விற்கிற விலைக்கு விற்க தேவையில்லை. நம்ம அதை விட இன்னும் பெட்டரான ப்ரைஸ் விற்போங்கிறதுனால எதிர்காலத்தில் இந்த நிறுவனங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நம்ம ஏற்றி விட்ட சில கம்பெனிகள்லாம் இப்போ இறங்கிக்கிட்டே வர்றது நம்மளால் பார்க்க முடியும். மார்க்கெட்டை பற்றின சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கம்யூனிட்டியில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லிங்க் கீழே இருக்குது. ப்ரைஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை, அது பழைய ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க இல்லையா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.